அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு 6 நாள் அரசு முறை சுற்றுப்பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாண்டுக்கு கிளம்புறாரு நண்பர்களே. இந்த சமயத்தில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை வேறொரு நாடு வழங்கி இருக்குது. ஆதரவுங்கிறத விட இந்தியாவுடைய நிலையை, உயர்ந்த நிலையை உலகுக்கு எடுத்துக்காட்டுற விதமாக அது அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதா உண்மை. அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பேச போகிறோம் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்கா நேற்று முன்தினம் இஸ்ரேலை உதாசீனப்படுத்தி ஒரு வார்த்தை ஒன்று விட்டது. அமெரிக்காவுடைய துணை அதிபரான ஜேடி வான்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் எப்போதுமே உளருவார் அப்படிங்கிறது தெரியும். ஒரு சுமூகமாக போகிற ஒரு விஷயத்தை கூட இந்த மனுஷன் வாயை திறந்தாருன்னா அதை பிரச்சனையாக்கி அங்கே ஒரு கலகம் உண்டாக்கி ஒரு போர் வரைக்குமே அதை கொண்டுட்டு போயிடுவார் அப்படிங்கிறத ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பல முறை இந்த எக்ஸாம்பிளை பார்த்துட்டோம். அந்த மாதிரி தான் நேற்று முன்தினம் ஜேடி வான்ஸ் பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு, இஸ்ரேல் எங்ககிட்ட பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கணும், தேவையில்லாமல் இந்த வாயுடுற வேலையெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காதீங்க, உங்களுக்கு அதாவது இஸ்ரேலுக்கு இருக்கிற ஒரே உண்மையான கூட்டாளி நாங்கள் தான், அமெரிக்கா தான் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது இஸ்ரேலு அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை மிரட்டும் விதமாக அவர் பேசியிருந்தார். அதுக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேலுடைய பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு நேத்து என்ன சொன்னார் தெரியுமா, அமெரிக்கா மட்டும்தான் எங்களுக்கு கூட்டாளி, நண்பன் அப்படின்லாம் யாரும் பகல் கனவு காணாதீங்க, எங்களுக்கு இன்னொரு சின்ன நாட்டுடைய மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. அந்த சின்ன நாடு எது தெரியுமா, 1.4 பில்லியன் ஜனத்தொகை உள்ள இந்தியா தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்தியாவை அவர் சின்ன நாடுன்னு சொன்னது கிண்டலாக இல்லை, மாறாக ஜேடி வான்ஸுக்கு 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லி காமிச்சாரு அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். மேலும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்திய மக்களுடைய சோஷியல் மீடியா போஸ்ட்டுகளை எல்லாம் போய் பாருங்க, ஃபேஸ்புக்கு மற்றும் பிற சோஷியல் மீடியா போஸ்ட்டுகளை எல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும், இந்திய மக்கள் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஈரான் போருக்கு முன்னாடியும் சரி, ஈரான் போர் துவங்கிய பிறகும் சரி, இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேலுக்கு தோளோடு தோள் கொடுத்து ஒரு நல்ல நண்பனாக இந்தியா எங்களோடு இருக்குது. பல நாடுகளில் மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதே நாடுகளுடைய தலைவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி டீல் போடணும், இந்த டெக்னாலஜி எங்களுக்கு கொடுங்க, இப்படி உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லி வராங்க. அது மறைமுகமாக திரைமறைவுக்கு பின்னால் இப்படி பல நாடுகள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி திரைமறைவு வேலைக்கெல்லாம் எதுக்கும் இந்தியா போகலை. இந்தியா வெளிப்படையாகவே நேரடியாகவே இஸ்ரேலியர்களுக்கும் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் ஆதரவு கொடுத்து வர்றத இந்தியாவுடைய நடவடிக்கைகள் மற்றும் இந்திய மக்களுடைய செய்கைகள்லேயே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். 140 கோடி மக்கள் தொகை கொண்ட அவ்வளவு பெரிய நாடு இந்தியா அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணி, உலகின் ஆகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்தியா எங்களோடு நிற்கிறது, இந்திய அரசாங்கம் மட்டும் ஏதோ சீக்கிரட்டாக எங்கள் கூட நிற்குதுன்னெலாம் நினச்சிடாதீங்க. ஒரு சில நாடுகள் அப்படி பண்ணுறது உண்மைதான், ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய அரசாங்கமும் எங்களுக்கு ஆதரவாக நிற்குது, அதே போல் இந்தியாவுடைய மக்களும் 140 கோடி மக்களும் எங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. இது எல்லாம் இந்தியா வெளிப்படையாக ஒரு சிறந்த ஜனநாயக நாடு தாங்க அப்படின்னு நிரூபிக்கும் விதமாக வெளிப்படையாகவே எங்களுக்கு இந்த ஆதரவை கொடுத்து வர்றதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது ஜேடி வான்ஸுக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நோஸ்கட் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. ஏன்னா உலகின் பல நாடுகளும் இஸ்ரேல் ஈரானை தாக்கின உடனே இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பியதை பார்த்தோம்.
அதே சமயத்தில் மேற்கத்திய நாடுகள் பலவும் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் நின்றதை பார்த்தோம். ஆனால் ஒரு நடுநிலையான ஒரு ஜனநாயக நாடான இந்தியா தங்களுக்கு தோள் கொடுத்து நிற்குது அப்படிங்கிறத இஸ்ரேல் எவ்வளவு வேல்யூபிளாக பார்க்குது அப்படிங்கிறது தான் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உலக அரங்கில் இன்றைக்கு இந்தியா வந்து பொருளாதார ரீதியிலும் சரி செல்வாக்கிலையும் சரி எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்குது அப்படிங்கிறது பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுடைய இந்த கூற்றே சொல்லுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இரண்டாவதாக நாம் இன்னொரு சிறப்பான செய்திக்கு வரலாம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு 6 நாள் அரசு முறை சுற்றுப்பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாண்டுக்கு கிளம்புறார். நண்பர்களே, இந்தோனேஷியா தான் அவருடைய முதல் ஸ்டாப்பு. இந்தோனேஷியாவில் நிறைய முக்கியமான ஒப்பந்தங்களில் அவங்க கையெழுத்திட போகிறாங்க அப்படிங்கிற செய்தி எட்டுது நமக்கு. இதில் மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்தோனேஷியா ஏற்கனவே நம்மக்கிட்ட பிரம்மோஸ் மிசைல்ஸ் வாங்கியிருக்குது. மேலும் பல பிரம்மோஸ் மிசைல்களை இந்தோனேஷியா நம்மிடம் வாங்க போகுது. அதுக்கான ஒப்பந்தத்தை கையெழுத்திடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இரண்டாவதாக, இந்தோனேஷியாவுடைய பிரதமர் வெளியிட்டிருக்கிற ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்தியாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது இந்தோனேஷியாவுக்கு. இந்தோனேஷியாவும் இந்தியாவை போல ஒரு பெரிய ஜனநாயக நாடு. நமக்கும் இந்தியா ஃபேஸ் பண்ணுகிற பல பிரச்சனைகள் நமக்கும் இருக்குது. ஜனத்தொகை நிறையா இருக்கிறதுனாலேயே நமக்கு பல யுனிக்கான பிரச்சனைகள் இருக்குது. அதற்கெல்லாம் இந்தியா எப்படியெல்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். உதாரணத்துக்கு அவங்களுடைய ஆதார் கார்டை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 140 கோடி ஜனத்தொகை கொண்ட இந்தியா அந்த நாட்டு மக்கள் அனைவரையும் தங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சருக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆதார் கார்டை அனைவருக்கும் வழங்கினதோடு இல்லாமல் அந்த ஆதார் கார்டை அடிப்படையாக வச்சுக்கிட்டு பேங்க் அக்கௌண்ட் ஆகட்டும் அல்லது பிற அரசு அலுவல்களுக்கு ஆகட்டும் எல்லாத்துக்குமே அடிப்படை ஆதாரமாக இந்த ஆதார் கார்டை வச்சிருக்கிறாங்க. இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய ஜனத்தொகை 140 கோடி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த 140 கோடி மக்களுடைய 10 விரல் கைரேகையும் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அனைத்து மக்களுடைய கண் விழி இருக்கு இல்லையா, ரெட்டினா, அந்த ரெட்டினாவையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கைரேகை எப்படி ஒவ்வொருத்தருக்கும் யுனிக்காக, ஒருத்தருடைய கைரேகை இன்னொருத்தருடைய கைரேகையில் ஈக்குவலாகவே இருக்காது, எல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும். அதே போல் கண் ரெட்டினா இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபட்டு தான் இருக்கும். அதனால் இந்தியா வந்து இந்த 2 அடையாளங்களையும் எடுத்திருக்குது. எத்தனைக்கு? 140 கோடி மக்களுக்கு எடுத்ததோடு இல்லாமல் அதை இன்றைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா அலுவல்களுக்கும் பயன்படுத்தி வர்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போனால் அங்கே நம்ம கைரேகை வச்சு ஆதாரோடு லிங்க் பண்ணுறாங்க. அதே போல் நாம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறோமா, ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறோமா, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு நாம் ஓப்பன் பண்ணுறோமா, எல்லாத்துக்குமே அடிப்படையில் இந்த ஆதார் கார்டை இணைத்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாம் இந்தோனேஷியாலையும் கொண்டு வருவதற்கு இந்தியாவுடைய உதவியை நாங்கள் நாட போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்தோனேஷியாவுடைய பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. அவர் மேலும் என்ன சொன்னார்னா, இந்தியாவுடைய யூபிஐ, அதான் நம்ம பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, இந்த யூபிஐ முறை வந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் மெச்சப்பட்டு வருது. கிட்டத்தட்ட 20 நாடுகள் இந்த யூபிஐ முறையை இந்தியாவிலிருந்து வாங்கி அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சிங்கப்பூர், துபாய், பிரான்ஸ், ஸ்ரீலங்கா உள்ளிட்ட பல நாடுகள் இந்தியாவுடைய யூபிஐயை பயன்படுத்துகிறாங்க. அவங்க வந்து பெரும்பாலும் இந்தியாவிலிருந்து டூர் வர்றாங்க இல்லையா, ட்ராவலர்ஸ், அந்த சுற்றுலா பயணிகளும் பிஸ்னஸ் பயணிகளும் பேமெண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த யூபிஐயை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்தோனேஷியா அதுக்கெல்லாம் ஒரு படி மேலே போய் இந்த யூபிஐ பேமெண்ட் மட்டுமே இல்லாமல் இந்தியாவுடைய டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரைவே இந்தியாவிடமிருந்து நாம் பெற்று பயன்படுத்தலான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சமாக பார்க்கப்படுது. அதற்கு பிறகு பிரதமர் அவர்கள் ஆஸ்திரேலியா போகிறாரு. அங்கேயும் வந்து நிறைய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டிருக்கிறாங்க. மிக முக்கியமாக யுரேனியம் சப்ளை.
யுரேனியம் வந்து உங்களுக்கு தெரியும் நியூக்ளியர் ரியாக்டர்களில் பயன்படுத்துறது. இந்த நியூக்ளியர் எனர்ஜி வச்சு கரண்ட் தயாரிக்கும் இல்லையா, கல்பாக்கம்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இடங்களில் யுரேனியம் வேணும். அதை வச்சு தான் நாம் வந்து கரண்ட் தயாரிக்கிறோம். அந்த யுரேனியம் இந்தியாவில் கிடைக்கிறதில்ல, ஆஸ்திரேலியாவில் நிறைய கிடைக்குது. அதனால் ஆஸ்திரேலியாவோடு ஒரு சிறப்பு ஒப்பந்தம் போடவிருக்கிறாங்க. அது யுரேனியத்தை ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு சப்ளை செய்வதற்காக. இது போக மேலும் பல ஒப்பந்தங்கள் ஆஸ்திரேலியாலையும் நியூசிலாந்துலையும் செய்யவிருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள். இந்த சுற்றுப்பயணம் மிக முக்கியமானதாக கருதப்படுது நண்பர்களே. பிரதமர் மோடி அவர்கள் நாளைக்கு இந்தோனேஷியாவில் என்னென்ன செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அன்னன்னைக்கு அப்போதைக்கப்போ அப்டேட்டாக கொடுக்குறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.